ஏங்க நீங்க மேட்டுத்தர கீதா தானே? ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தாங்க வேணும். ஐயோ ஐயோ, என் வாழ்க்கையா கெடுத்துட்டானே. ஏங்க அழுகாதீங்க எதுக்காதீங்க. இவன் விளையாட்டுக்கு தாங்க கெடுத்தேன். இது அங்க பாருங்க, கேமரா இருக்கு பாருங்க. இது ஒரு பிராங்க் ஷோ. பிராங்கா? இது முன்னாடியே சொல்லக்கூடாது. நீங்க நிஜமாதான் என்னைய கெடுத்துட்டீங்கன்னு நினைச்சு பயந்துட்டேன். கோச்சிக்காதீங்க, சாரி. இது நாங்களா பண்ணல, உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக உங்க ஹஸ்பண்ட் தான் அதை பண்ண சொன்னாரு. யாரு? என் வீட்டுக்காரா? ப்ரோ இங்க வாங்க. என்ன பயந்துட்டியா? உன் பிறந்த நாளைக்கு சர்ப்ரைஸா இருக்குன்னு தான் பண்ண சொன்னேன். ஆமா ஆமா, சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. ஹாப்பி பர்த்டே மேடம். இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிக்கல, உங்களுக்கு எதாவது ஆச்சு பண்ணலையே. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் இன்னொரு பிராங்க் வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய். ஹலோ. எங்க அம்மா பற்றி குறை சொல்ல எண் 1ஐ அழுத்தவும். உங்க அம்மாவின் புகழ் பாட எண் 2ஐ அழுத்தவும். நம் குழந்தைகள் பற்றி குறை சொல்ல எண் 3ஐ அழுத்தவும். ஆன்லைன் ஆர்டர் பேமெண்ட்டிற்கு எண் 4ஐ அழுத்தவும். இபி கேஸ் கிராசரி சம்பந்தமாக பேச எண் 5ஐ அழுத்தவும். இது இல்லாமல் புதிய பிரச்சனை பற்றி பேச வேண்டும் என்றால் ஆபீஸ் முடித்து வீட்டுக்கு வந்தவுடன் பேசவும். அழைத்ததற்கு நன்றி. வணக்கம். சொல்வதெல்லாம் புட்டாப்பு. இதுதான் எங்க செட்டப். என்ன பிரச்சனை சொல்லுங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? பின்ன அடிக்காம என்ன மேடம் பண்ணுவாங்க? வீட துணி துவைக்க சொல்றான், பாத்திரம் கழுவ சொல்றான், என்ன சமைக்க சொல்றான் மேடம். இதுக்கெல்லாமா அடிப்பாங்க? பின்ன என்ன மேடம், என்னோட முத புருஷன் தாங்குவான் தெரியுமா? முத புருஷனா? ஆமா மேடம். அவர் எங்க? வெளியதான் மேடம் நிக்கிறான். தீபக் மாமா உள்ள வாடா. வணக்கம் மேடம். வணக்கம் இருக்கட்டும். நீதான் முத புருஷனா? ஆமா மேடம். ஏமா முத புருஷனா தாங்குறேன், அப்புறம் எதுக்கு ரெண்டாவது புருஷன்? ஐயோ மேடம், இவன் என் 3வது புருஷன். நீங்க கணக்கு தப்பா போடுறீங்க. 3வதா? அப்ப ரெண்டாவது எங்க? அவன் வெளியதான் நிக்கிறான். வணக்கம் மேடம். யோ டைரக்டர், வாயா இங்க. மேடம் தள்ளுவீங்களா? சொல்லுங்க மேடம். இந்த கர்மத்தெல்லாம் வச்சு என்னால ஷோ பண்ண முடியாது மேடம். இவெல்லாம் வச்சு பண்ணாதான் மேடம் டிஆர்பி எகிறோம். இப்போ உன் பல்லு எகிற போகுது மேடம். எங்க அவன்? யோ நீ யாரியா? 4வது புருஷனா? ஊட்டு வேலை பார்க்க சொன்னா இங்க வந்து ஊரங்கறிய பேசிட்டு வாடி வீட்டுக்கு. எவ்வளவு நேரம் கதவு தட்டுறது? அத்தை, ஏய் அத்தை வந்திருக்காங்கன்னு சொல்ல தேவையில்ல. நில்றா. என்ன குடிச்சிருக்கியா? உங்க அம்மா உன்னை எதுக்கு தெரியுமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? தண்ணி, தம்மு, பாக்கு, இந்த எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு அக்குமார் டீ டோட்டல் இருந்தா அத்தை முன்னாடி என்னை அசிங்கப்படுத்த பாக்குறியா? உனக்காக பகலா போய் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வரேன். என்னை பார்த்து கேட்குற கேள்வி தானா? இப்போ நான் என்ன பண்ணா நீ நம்புவ? ஸ்டெடியை நடந்து காட்டுமா? அத்தை முன்னாடி நடந்து காட்டுறேன். நவுரி உங்க முன்னாடி என்ன சந்தேகப்படுற அத்தை? நம்ம நடைய ஒரு ராஜ நட. பாத்துட்டே இருக்கான். ரொம்ப நேரமா பாத்துட்டே இருக்கான். அப்படியா? சரி, நான் வந்து பார்த்துட்டு வரேன். ரசனை இல்லை தரேன். எதை பார்க்கறேன்னு ரசத்தை இல்லை. அந்த பொண்ணை விட்டுட்டு போச்சான். நைட்டு ஃபுல்லா ஒரே அழ. என்னடா நீ ஒரு லவ் ஃபெயிலியர்லாம் போய் அழுதுன்னு இருக்கிற? அசிங்கமா இருக்குதுடா. நம்மளாம் யாரு? ஆம்பளை மாமா அப்படி இருக்கணும். நம்ம அழாத. சொல்ல வேண்டியது தானே என்ன பத்திலாம். நான் எவ்வளவு டேய் ஜோஷ்வா, நீ என்ன மொட்டை மாடியில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? டியூஷன் அக்கா கல்யாணம் மாமே. ஆமா, டியூஷன் அக்கா கல்யாணம். நான் கூட போய் ரெடி ஆகணும். அதுக்கே நீ உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? நான் டியூஷன் அக்காவை லவ் பண்றேன். டேய், உன் வயசு என்ன? டியூஷன் அக்கா சைஸ் என்ன?
நீ என்ன டியூஷன் அக்கா லவ் பண்ற? லவ்ல அதெல்லாம் தெரியாது. நான் அக்காவை லவ் பண்ணதான் இந்த டியூஷனுக்கே வந்தேன். எதையாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுவோம் ரம்யா. கிறிஸ்டின் கல்யாணம் பிரியாணி போடுவாங்க, 2 நாள் சாப்பிடாம இருக்க, நீ வந்து கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு சொல்ற? பிரியாணியா? இந்த மேட்ரு என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லை. இரு ஃபர்ஸ்ட் பிரியாணி சாப்பிட்டு பிளான் போடுவோம்னா. அப்போ உன் லவ்? பிரியாணி சாப்பிட்டு 2 அஜிதா பாக்கு போடுவேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு உனக்கு. எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு, அழ மாட்டானே. ஏய் வேற மாதிரி ஆயிடுவேன் நீ. ஏய் சிரிக்கிற? சரக்கு எங்க இருக்குன்னு நீயா சொல்லிட்டேனா நல்லது. நானா வர வச்சேன். உன் சாவு கொடூரமா இருக்கும். சொல்லு 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 சொல்லுடா சொல்லு சொல்லி தொலை. என்னடா சொல்லவே மாட்டேன்றியா? அண்ணே வாயில டேப் போட்டி இருக்குண்ணே. வாயில இருக்க டேப் எடுத்துட்டு சொல்லி தொலைடா. அண்ணே அவர் கை கட்டி இருக்குன்னு. ஏய் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அவுத்து விடுங்கடா. நான் யாரு தெரியுமா? ராக்கு கருப்பு. ராக்கு கருப்புனா என்ன தெரியுமா? ரத்தம் குடிக்கிற கருப்பு. உன்கிட்ட இருந்து உண்மை வரல, உன் ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி குடிச்சிருவேன். அண்ணே அண்ணே தெரியாதுண்ணே, சத்தியமா தெரியாதுண்ணே. உனக்கு சொன்னா புரியாது. நான் எடுக்கலவே, எனக்கு தெரியாதுண்ணே. எல்லா ரத்தம் வெது வெதுன்னு இருக்கு. இப்பயே சொல்லிட்டேன்னா இதோட முடிஞ்சிடும். இல்லைன்னா இதே மாதிரி உன் ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கும். விட்டுருனே. என்ன இவன் பொண்டாட்டி தானே போன் அடிக்கிறது? அண்ணா ப்ளீஸ் கடைசி என் பொண்டாட்டி ஒரு டைம் பேசிக்கிறேனே. இங்க பாரு, கடைசி வாய்ப்பு. நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா இருக்கணும்னா இந்த போனை பேசிட்டு என்கிட்ட உண்மையை சொல்லிட்டு உயிரோட போய்க்கும். இல்லைன்னா மொத்த ரத்தத்தையும் குடிச்சிடுவேன். இந்தா. ஏன்டி அழுதுகிட்டு இருக்க? என்னடி பிரச்சனை? அழுகாதடி, பத்திரமா நான் வீட்டுக்கு வந்துடுவேண்டி. என்னங்க நீங்க ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த இந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்கிட்டேங்க. அதுல உங்களுக்கு HIV பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எய்ட்ஸ் இருக்காங்க. என்னது? என்னை காப்பாத்துங்கடா. ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கடா. கூட்டு போங்கடா. ரத்தத்தை குடிக்கிறேன்னு சொன்னே, வானே குடிக்காம போறியானே. வந்து கொள்றேன்டா. ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கடா. என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் எனக்கு தூக்கம் இல்லை. புள்ள இன்னும் இங்க தூங்கவில்லை. கண்ணான கண்ணே கண்ணுறங்கு, கண்ணான கண்ணே கண்ணுறங்கு. விவேக் என்னை இந்த மார்க்கெட்ல மட்டும் டிராப் பண்ணிடுறியா? இன்னைக்கு நடந்து போ, எனக்கு வேற வேலை இருக்கு. என் ஃப்ரெண்டு பிரியாவும் வரா. ஓ, நீ பிரியா உன் ஃப்ரெண்டு வரான்னு சொன்னே நான் வந்துருவேன் நினைச்சியா? எனக்கு வேற வேலை இல்ல, இவங்க பின்னாடி சுத்துறதா என் வேலையா? நீ என் ஒய்ஃப், உன் ஃப்ரெண்டு எனக்கு தங்கச்சி மாதிரி. ஐயோ சூப்பர்டா விவேக் நீ. கனவா? அம்மா என் போன் எங்க? போ பிரியா. பேச ஆரம்பிச்சு 1.5 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள போனை வைக்கிறேன்றா. என்னடா பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நீ தானே எப்ப பார்த்தாலும் உன் ஃப்ரெண்டு கூட சுத்திட்டு இருக்க, போய் உன் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேன். அதான் நானும் இவனும் கல்யாணம் பண்ணிட்டோம். சொன்னேன் போன வாரம் நைட்டு 2 மணிக்கு ஈவினிங் சொன்னேன். இனிமே இவன் கூட தான் குடும்பம் நடத்த போறேன். என்ன கர்மண்டா இதெல்லாம்? அடுத்த மாசம் கல்யாணத்தை வச்சுட்டு என்னடா இதெல்லாம்? இங்க பாரு, உன்னை கல்யாணம் பண்ணன்னு வை, மாசம் மாசம் மெனிக்யூர் பெடிக்யூர், சாப்பிட்றதுக்கு KFC மெக்டானல்ட்ஸ், ஐஸ்கிரீம் சாப்பிட்றது கூட ஐபகோல கூட்டு போய் வாங்கி தரணும். ஆனா இவன் அப்படிலாம் இல்ல, காசு இருந்தா ஜேடி, காசு இல்லாட்டி மானிட்டர் வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷமா குடிச்சிட்டு சும்மா இருப்பான். சாரிடா, இனிமே இப்படி பண்ண மாட்டேன், இனிமே ஒழுங்கா இருக்கேன்டா. அதெல்லாம் முடியாது முடியாது, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. லூசு, எதுக்கு அழுகுற? நான் சும்மா பிராங்க் பண்ணேன். உன்னை விட்டுட்டு நான் வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணுவேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இன்னும் யாராச்சும் அப்படி கல்யாணம் பண்ணுவாங்களா? லூசு. அப்ப நம்ம கல்யாணம் பண்ணது பொய்யா? லூசு, நான் சும்மா விளையாடி சொல்லிட்டு இருக்கேன்டா. உண்மையா யாராச்சும் கல்யாணம் பண்ணுவாங்களா? பைத்தியம். என்ன சொல்ல என்ன சொல்ல. என்ன உங்க அப்பா கூப்பிடுறாரு?
ஹலோ மாமா. ஆம்பளை பொறுக்கி நாயே, உனக்கு பொண்ணும் கிடையாது ஒன்றும் கிடையாது, போடா. உங்க அப்பா ஏதோ ஆம்பளை பொறுக்கின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. நான் தான் நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆச்சுன்னு நினைச்சு போட்டோ எடுத்து போஸ்ட் போட்டேன். அட பாவி டேய், நான் போறேன். டேய் எங்கடா போற? நீங்கடா போற? அவன் தான் போட்டோ எடுத்து போஸ்ட் போட்டானே, இதுக்கப்புறம் அவன் எனக்கு பொண்ணு தருவான், நான் போய் அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டான். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.